ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேம்ஸ்ராம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா, வாஷ் பண்ண க்ளோத்ஸு வெயிலில் ட்ரை ஆனதும் ஈவினிங் எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கிறோம், பட் வித்தவுட் அயன் பாக்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம்னா, அயன் பாக்ஸ் இல்லாம துணியை எப்படி அயன் பண்ண மாதிரி மடிச்சு ஃபோல்ட் பண்ணி நம்ம அடுக்க இந்த மாதிரி நம்ம பண்றதுனால என்ன நம்மளுக்கு பலன்னா, நம்ம இப்ப எமர்ஜென்சி ட்ரிப் போறோம், அந்த டைம்ல நம்ம அயன் பண்ணி தான் அடுக்கி வைக்கணும், எல்லாத்தையும் அயன் பண்ணி சூட்கேஸ்ல வைக்கணும் அப்படிலாம் இல்லாம நம்ம ஈஸியா மடிச்சு வச்சதே அப்படியே எடுத்து சூட்கேஸ்ல பேக் பண்ணி வெளியே போகலாம். இது வந்து போத் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவா இருக்கும். நம்ம துணி இப்ப வந்து அயன் பண்ண மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், வாஷிங் மிஷின்ல கிளோத்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ண ஸ்டெப்ஸுக்கு முன்னாடி அதை நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம துணி காய வைக்கிறது எப்படின்னு நான் ஒரு கிளிப்ஸ் ஆட் பண்ணிருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, துணி காய வைக்கும் போதுலேருந்து நம்ம எப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்னோட சைடாக இருக்குது. இப்போ நம்ம மிஷினில் போட்டு எடுத்தனால எல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிருக்கும். இப்போ இதை நம்ம வந்து எப்படி பண்ணணும்னா, காய வைக்கும் போதே ஃபஸ்ட்டு இதை நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா உதறி, இப்போ ஸ்டிஃபாக இருக்குது பார்த்தீங்களா, எந்த சுருக்கமும் இல்லாமல் நம்ம காய வைக்கும் போதே லைட்டாக இப்படி பண்ணி நீங்கள் ரெண்டு சைடும் கிளிப் போட்டுக்கோங்க. எப்போவுமே யூஸ்வலாக நம்ம வந்து நடுவில் கிளிப்பு போட்டு போயிட்டே இருப்போம். இப்போ 2 கார்னர்ஸ் போட்டிங்கன்னா நடுவில் அந்த சுருக்கம் எல்லாமே நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த நீட்னஸோட வெயிலில் காஞ்சிச்சுன்னா ஸ்டிஃபாக இருக்கும், மொடன்னு எடுத்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இப்போ மிஷின்லேருந்து அப்படியே எடுத்து போட்டு வச்சுருக்கோம். இந்த துணி எப்படி சுருங்கி இருக்குது பாருங்கள், ரொம்ப ஷ்ரிங்க் ஆகி இருக்குது. ஹோல்ட் பண்ணி இப்படி போடுங்க. ஓகே, எப்படி ஸ்டிஃபாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் பக்கெட்டில் பார்த்ததுக்கும் இப்போ நம்ம காய போட்டதும் பார்க்கறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் உதிரிட்டு நல்லா ஸ்டிஃபாக இந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டு சைடும் கிளிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா காஞ்சிடும். கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் காஞ்ச துணி எடுத்துட்டு வந்து போட்டிருக்கேன். இதாங்க நம்ம வெயில்ல வந்து காஞ்ச துணி. ஓகேங்களா, இதை நம்ம எப்படி பண்ணா மாதிரி ஃபோல்ட் பண்ண போறோன்றது தான் இப்போ நான் சொல்ல போற ஸ்டெப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த ஷர்ட்டை தான் ஃபோல்ட் பண்ணி காட்ட போறேன். ஓகே, இப்போ இந்த ஷர்ட்டு டேபிள்ல நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்க டேபிள்ல தான் வச்சுக்கணும்னு கிடையாது. ஓகேங்களா, நீங்க ஃப்ளோர்லயும் வச்சு பண்ணலாம். நம்ம எல்லா வீட்லயும் அப்படிதான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபுல்லா உள்ள ஓபன் பண்ணிட்டு, இங்க பாருங்க, இங்க சுருக்கெல்லாம் இருக்கா, நல்லா கையிலயும் நல்லா ப்ரெஸ் கொடுங்க, நல்லா ப்ரெஸ். ஓகே, டெய்லி நம்மளுக்கு வந்து ஒரு 5 ஷர்ட்ஸ்லாம் இருக்க போகுது, டெய்லி ஒரு ஷர்ட் தான் நம்மளுக்கு இருக்க போகுது. மிஞ்சி போனா ஒரு 2-3 ஷர்ட்ஸ் இருக்கும். அதை நீங்க சிங்கிளா நீங்க இந்த மாதிரி பண்றது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க மடிக்கும் போதே இந்த சுருக்கெல்லாமா இப்படி நல்லா கையில 2 ப்ரெஸ் தான். ஓகே, இந்த காலர் இந்த சைட்ல எல்லாம் தூக்கி விடுங்க. அதே மாதிரி இந்த சைடு 2 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க இந்த மாதிரி நீங்க மடிக்கிறதுக்கு. ஆனா நீங்க அயன் பண்றதுக்கு இதை விட டைம் அதிகமா கன்சியூம் ஆகும். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் காலர் பட்டன் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா அழகா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்டிஃபா. பார்த்தீங்களா, பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. மேல அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கு பட்டன், லாஸ்ட் பாட்டம்ல ஒரு பட்டன் போட்டுக்கோங்க அண்ட் மிடில் ஒரு பட்டன். பாத்தீங்களா, இதுவே உங்களுக்கு ஒரு வியூ இருக்கா, அயன் பண்ண வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, பர்ஃபெக்ட். இப்ப இந்த 2 கார்னரை அப்படியே திருப்பிக்கோங்க, திருப்பி அதே 2 ஸ்டெப் தாங்க. ஓகே, அண்ட் ஃபோல்ட். ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஒரு ஃபோல்ட். ஸ்லீவ் இருக்கு இல்லைங்களா, ஸ்லீவ் அழகா நீங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணாலே ஸ்லீவ் அழகா செட் ஆகுங்க. ஓகே, இந்த சைடு ஒரு ஃபோல்ட். அயன் பண்ணோம் அப்படியே மிடில் இப்படி கையை வச்சு இப்படி ஃபோல்டு. அவ்வளோதாங்க, இப்படி இருக்குங்க. ஃபைனலா இந்த காலரை வந்து நல்லா ஒரு ஸ்டிஃபா தூக்கி விடுங்க.
இப்போ இந்த சல்வார் தாங்க நான் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படி ஃபோல்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நம்மளால 100% பண்ண முடியாது, ஒரு 80% நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு சுருக்கம் இருக்கு பார்த்தீங்களா, இதை லைட்டாக நம்ம கையில் இப்படி பண்ணிக்கிட்டோம்னா அந்த சுருக்கம் போயிடும். பாட்டம் எட்ஜஸை இப்படி நல்லா இழுத்து விடுங்க. இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சுருக்கம் போயிடுங்க. நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் அயன் பாக்ஸில் மட்டும் தான் சுருக்கம் போகணும், அப்படி கிடையாது. இதுலேயும் ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது, ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லீவ் எடுத்து எப்பவுமே ஸ்லீவ் பார்ட் தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ரொம்ப சின்ன சைஸா இருக்கனால ரொம்ப சுருக்கம் அதிகமா இருக்குங்க. ஸோ நம்மளோட ஹேண்ட் வந்து நம்மளோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி இப்படி கொண்டு வாங்க. இப்படி எட்ஜ் வரைக்கும் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா பாருங்க, இப்போ பாருங்க அந்த சுருக்கம்லாம் போயிடுச்சு பாருங்க. ஓகே, இப்போ வந்து இப்போ ப்ரெஸ் கொடுங்க. பாருங்க எப்படி இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு ஃபோல்ட் பண்ணுங்க. அப்படி அதே மாதிரி இந்த ஸ்லீவ் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, ஒரு 80% நம்ம வந்து இந்த சுருக்கத்தெல்லாம் நம்ம கிளியர் கொண்டு வரும்போது நம்ம ஷ்ரிங்க் ஆனது எல்லாம் அப்படியே ஓப்பன் ஆகி ஸ்ப்ரெட் மிடில் இருந்து ஒரு ஃபோல்ட். ஓகே, இப்போ அப்படியே 2 ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அன்ஸ்ப்ரெட், ப்ரெஸ் அன்ஸ்ப்ரெட். ஓகே, பண்ணிட்டு 2 வாட்டி தாங்க ஃபோல்ட் பண்ணுங்க. இதாங்க ஃபைனல் அவுட்புட் பாருங்க. இப்போ வாங்க நான் எப்படி டெய்லி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க, என்னோட வார்ட்ரூப்பில் நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தான் வச்சுருக்கேன், பட் டெய்லி நான் இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி வைப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.